ஏய் யாரா நீ? யாரா நீ? சொல்லு. ஏய் கேக்குறல சொல்லு. ஏய் யாரன்னு கேக்குறல சொல்லு. ஐயோ போல போல ஐயோ போல. ஏய் எங்க என்னோட சாப்பாட்டு கூடைய காணோம். எங்க என் சாப்பாட்டு கூடைய காணோம். சாப்பாடு பையன் எவன் எடுக்க போறான்? கருவாட்டு குழம்பு. சாப்பாட்டு கூட போய் திருடிட்டு போயிருக்கான். அவன் நல்லா இருப்பானா? கருவாட்டு குழம்பு என்ன டேஸ்டா இருக்கு. இதே மாதிரி குழம்பு வைக்கிற பொண்ணை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். நான் வச்ச குழம்புமா என் பொண்டாட்டி கையால வச்சா நல்லா இருக்காதுன்னு நானே என் கையால வச்ச குழம்பு. நீ தான் பண்ணியா கிழட்டு பயவுல. என்ன ஒரு வாய் கூட திங்க விடாம திருடிட்டு போயிட்டாங்களே. சரி வா, போனது போச்சு, பட்னியோட இருக்காத. இருக்கிறத ஆளுக்கு கொஞ்சமா சாப்பிடலாம் வா. சரிம்மா. ஆனாலும் வேற வழி இல்ல, சாப்பிட்டு தானே ஆகணும். இன்னைக்கு சாப்பாடு கூடிய திருநவன் நாளைக்கு என்னென்ன திருட போறானோ. நாளைக்கு எதுக்கு சொல்ற? செல்லாயி அவ வீட்டு பீரோல 5000 ரூபாய் வச்சிருந்திருக்கா. நேத்து எவனோ வந்து அதை திருடிட்டு போயிருக்கான். அடி பாவி, 500 ரூபா தானே வச்சிருந்தா, 5000 ரூபா காணும்னு போய் சொல்லிட்டு இருக்காளவ. இரு, ஒரு நாள் வீட்டு பக்கம் வந்து மொத்தமா ஆட்டை போறாங்க. நீ வேற, நம்ம ஊர்ல கொஞ்ச நாளா திருட்டிட்டு தான் இருக்காங்க. ரெங்க வீட்டுல மாமனார் கொடுத்த 8 லட்சம் ரூபாய எவனோ திருடிட்டு போயிட்டான். யார் திருடினாங்கன்னு தெரியல. வேற யாரு? நான் தான். ஐயனார் டீ கடையில எவனோ பணத்தை எடுத்துட்டு போயிட்டானா. அது நம்ம வேலைதான். ஆமா, அது எதுக்கு அவன் ஊர் முழுக்க சொன்னான்? மாய வீட்டில் இருந்த செல்போனு, சுந்தரி வீட்டில் இருந்த ஆட்டுக்குட்டி, ஏழப்பன் வீட்டில் இருந்த சைக்கிள். அடா பாவிகளா, டேய் இது எதுவுமே நான் எடுக்கலடா. நானே அப்பப்போ சின்ன சின்னதாக திருடிட்டு இருக்கிறேன். நீங்கள் தொலைச்சு போன எல்லாத்தையும் என் தலையில் வச்சு கட்டுறீங்களா? ஏய், இந்த விளையாட்டுக்குலாம் நான் வரமாட்டேன், எதையும் ஒத்துக்க மாட்டேன். இதெல்லாம் யார் பண்ணிருப்பா? வேற யாரு? நேத்து காட்டுக்குள்ள ஒண்ணானுங்கல்ல, அந்த முகமுடி கொள்ளக்காரனுங்க. கண்டிப்பா அவனுங்க தான் பண்ணிருப்பானுங்க. நேத்து மட்டும் அவனுங்க சிக்கியிருந்தாங்க. நடக்கிற கதையே வேற. டேய் மாறா, நீ ரொம்ப நாளா பொழைச்சிக்கிட்டே இருப்படா. ஆர்மியே வந்தாலும் உன்னை கண்டுபிடிக்கவே முடியாதுடா. எனக்கு என்னமோ அந்த முகமுடி கொள்ளக்காரங்க மட்டும் இல்ல, ஊருக்குள்ள வேறொரு திருட்டு கும்பல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன நம்ம சைடு கோல் போடுறாங்க? ஆகா, இதை விடக்கூடாதுடா. ஆரம்பத்திலே ஆட்டத்தை கலைக்கணுமே. நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம ஊரை திருட்டு கும்பல்லாம் கிடையாது. எல்லாமே அந்த முகமுடி கொள்ளக்காரங்க தான். ஆளு ஒவ்வொருத்தரும் எப்படி இருந்தாங்க தெரியுமா? பணமரம் ஒசரத்துக்கு இருந்தாங்க. நீ அவங்கள பாத்தியா? பாத்தியாவா? அந்த கூட்ட தலைவரே நான் பார்த்தேன். என்ன அது தலைவனை பாத்தியா? அவன் ஆள் எப்படி இருந்தான்? தலைவன் இல்ல, தலைவி. என்ன அது தலைவியா? அட ஆமாப்பா, ஆள் எப்படி இருந்தா தெரியுமா? அவ வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறா. கையில துப்பாக்கி வர வச்சிருந்தா. ஒருத்தன் எந்த ஊருக்காரனே தெரியல. அவன் இவளை பார்த்துட்டான். அடி வெளுத்து வாங்கி துப்பாக்கி எடுத்து சுடவும் ரெடி ஆயிட்டா. அதுக்கப்புறம் அவன் அவளை தள்ளிட்டு ஓடிட்டான். நானும் அந்த வழியா தான் வந்தேன். நல்ல வேளை நான் தப்பிச்சையா. இதை நம்ம சும்மா விடக்கூடாது. இன்னைக்கு திங்கிற சோத்தையே திருடணுங்க, நாளைக்கு நம்ம ஊரையே கொள்ளையடிப்பானுங்க. ஏதாவது வழி செய்யணும். நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண கும்பல் கிடையாது. பெரிய கொள்ளைக்கார கும்பல். நம்மளால எதுவும் பண்ண முடியாது. கையில துப்பாக்கி வர வச்சிருக்கானுங்க, தெரியுமா? பெருசு, வீட்டுல என்ன கருவாட்டு குழம்பா? ஆமா. உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அடுத்தோட பார்த்து போடு.
சொல்லுங்கண்ணா. என்னப்பா இப்ப வந்துடுறேன் நாங்கப்பா, வந்துருவாங்க. என்னது பழமா? அதெல்லாம் இருக்குதுப்பா, இங்கே இருக்குது. நீ வந்தா போதும். சீக்கிரம் வந்துட்டா பெட்டரா இருக்குப்பா. அக்கா அக்கா இன்னும் என்ன நீ ரெடி ஆகாம இருக்க? அவ உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அலங்காரம் பண்ணுவேன்னு இருக்கா. இந்த காஃபியை குடிச்சிட்டு சீக்கிரமா அவளை ரெடி பண்ணு. ஐயோம்மா, எனக்கு காஃபி எல்லாம் வேணாமா. நீ போய் மத்த வேலையெல்லாம் பாரு, நான் முதல்ல இவளை ரெடி பண்றேன். நீ கிளம்புமா. சரி, சீக்கிரம் ரெடி பண்ணு, நான் போய் மத்த வேலையை பாக்குறேன். நேரா வந்தீங்கன்னா கோயில் இருக்கும். கோயிலை தாண்டினீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரோடு வரும். அந்த ரோடு பக்கமா வந்தீங்கன்னா நம்ம வீடு தான். யாரு கேட்டாலும் சொல்லிடுவாங்க. சீக்கிரம் வந்துருங்க, வாங்க. அம்பிகா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மலை ஏற ஆரம்பிச்சுட்டாங்களா? இன்னும் 1/2 மணி நேரத்துல இங்க இருப்பாங்க. நீ சீக்கிரம் நீ போய் ஆக வேண்டியது பாரு. சரிங்க. அம்பிகா, காஃபி எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு கொடுக்காம போயிட்டே இருக்கிற. குடு. என்னங்க, வர்றவங்களுக்கு டீ காஃபி போடுறதுக்கு பால் பத்தாதுங்க. நம்ம அழகு வீட்டுக்கு போய் 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்துருங்க. காஃபி சாப்பிட்டு போறேன். ஐயோ, நீங்க வந்து குடிங்க. போங்க, சீக்கிரம் போங்க. என்ன இப்படி பறக்கறா? இந்த இடம் சூப்பரா இருக்குல்லப்பா. ஆமாண்டா, இந்த இடம் மட்டும் இல்ல, இந்த ஊரே சூப்பரா தான் இருக்கும். கல்யாணம் ஆனதும் இந்த ஊர்லயே செட்டில் ஆகி எங்களெல்லாம் மறந்துடாதப்பா. என்னங்க, நம்ம பையனை பார்த்து அப்படி சொல்லாதீங்க. 1000 தான் இருந்தாலும் நம்மளையும் நம்ம வீட்டையும் மறப்பானா? இந்த காலத்து பசங்கள்லாம் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் அப்பா அம்மா ஊர் பாசம் எல்லாமே. உதாரணத்துக்கு சொல்லணும்னா என்ன எடுத்துக்க, கல்யாணம் ஆன உடனே உங்க அம்மா எங்க அப்பா மட்டும்தான் என்ன பிரிக்கல. அப்பா, நான் உங்களை மாதிரி கிடையாது. என்னதான் பொண்டாட்டி வந்தாலும் உங்களுக்கு அப்புறம் தான் எல்லாம். அழகா இருக்கு. என்னப்பா? என்னடா ஆச்சு? என்ன? பாம்பு சுத்துற மாதிரி இருக்கு. ஆமாங்க, பாம்பு குத்துற மாதிரி தாங்க இருக்கு. வந்துகிட்டே இருக்காங்களா? இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஐயா. சரிங்க ஐயா, நான் உங்களுக்கு அவங்க வந்த உடனே ஃபோன் பண்ணி சொல்றேங்க ஐயா. சரிங்க ஐயா.
நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன், வேற யாருக்கும் சொல்லல. சரிங்க ஐயா, வச்சுட்டுங்களா? யாருங்க போன்ல? நம்ம முதலாளி தான் பேசினாருமா. மாப்பிள்ளை வீட்டுக்காருக்கு வந்த உடனே தகவல் சொல்ல சொன்னாருமா. என்னங்க அப்பவே மலை ஏறிட்டாங்கன்னு சொன்னீங்க, இன்னும் ஆளை காணுமே? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியலமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் ஃபோன் பண்றாங்க. பேசுங்க. ஹலோ, எங்க வந்துட்டு இருக்கீங்க? ஐயோ, என்ன 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 சொல்றீங்க? எப்போங்க நடந்துச்சு? நான் வேணா அங்க வரட்டுங்களா? சரிங்க, பத்திரமா பாத்துக்குங்க. என்னங்க ஆச்சு? வர வழியில மாப்பிள்ளைய பாம்பு கொத்திடுச்சான். ஐயோ, ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. பொண்ணு பார்க்க இப்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா. நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன், நீங்க யாருமே கேட்கல. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது இன்னைக்கு நடந்துருச்சு. இப்போ இந்த பாவ கணக்கையும் என் மேல ஏத்திட்டீங்க. நான் ஒரு பாவ பிறவி. தயவு செஞ்சு இனிமே எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. அண்ணா, புதுசா வர இன்ஸ்பெக்டர் எப்படிண்ணே? யாருக்கையா தெரியும்? இந்த ஸ்டேஷனுக்கு எப்பவுமே எஸ்ஐயை தான் இன்சார்ஜா போடுவாங்க. இந்த தடவை தான் இன்ஸ்பெக்டர் போட்டிருக்காங்க. போன தடவை எஸ்ஐ நீலகண்டம் இருந்த வரைக்கும் அவரால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த தடவை லேடி இன்ஸ்பெக்டர் வருதான். ஐயோ, என்ன பண்ண போறாங்களோ? இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல புண்ணிய ஸ்தலமா? ஒரு அக்யூஸ்ட் கூட காணோம். இதுதான் நீங்க ஸ்டேஷன்ல வேலை பார்க்குற லட்சணமா? போலீஸ் ஸ்டேஷன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? சிட்டில இருக்கிற மாதிரி இருக்கணும். இது நம்ம ராஜாங்கம். நம்மள சுத்தி அலறல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஊர்ல எங்க கூட்டம் இருக்கோ இல்லையோ, போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டம் இருந்துகிட்டே இருக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல சத்தம் அதிகமா இருந்தாதான் மத்த இடங்கள்லாம் அமைதியா இருக்கும். புரியுதா? சரிங்க மேடம். போன மாசம் எத்தனை கேஸ் பிடிச்சிங்க? எல்லா ஃபைல்ஸும் இமீடியட்டா என் டேபிளுக்கு வரணும். சரிங்க மேடம். என்னது? போன மாசம் ஒரு எஃப்ஐஆர் கூட போடவே இல்ல. எச்சில் துப்புனது, யூரின் பாஸ் பண்ணது, போஸ்டர் ஒட்டினதுன்னு கடமைக்காக 5-6 பெட்டி கேஸ் போட்டு வச்சிருக்கீங்க. இதுதான் நீங்க வேலை பார்க்குற லட்சணமா? மாசம் மாசம் சம்பளம் வாங்குறீங்கல்ல, அதுக்கு வேலை பார்க்க வேணாம்?
இந்த ஊர்ல கேஸே ரெஜிஸ்டர் ஆகலனா அதுக்கப்புறம் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்? மேடம், இந்த ஊரை பற்றி உங்களுக்கு தெரியாது மேடம். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருட்டு கும்பல் வந்து இந்த ஊரையே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் இந்த ஊரில் எந்த தப்பும் பெருசாக நடக்கலை மேடம். அவன் அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்காங்க. சண்டை சச்சரவுன்னு எதுவுமே நடக்கிறதில்ல மேடம். எப்போவாவது சின்ன சின்ன திருட்டுகள் நடக்கும். அதுவும் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. சாமி பூசாரின்னு குறி கேட்க போயிடுவாங்க. நாங்கள் என்ன மேடம் பண்ணுறது? இந்த ஊரில் போலீஸ் ஸ்டேஷனையே யாரும் பெருசாக மதிக்கிறதில்ல. எல்லாத்தையும் பஞ்சாயத்திலே பேசி முடிச்சுக்கிறாங்க. அப்போ இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலையே இல்லை, அப்படிதானே? வேலை வந்துருச்சு மேடம். இப்போ கொஞ்ச நாளா ஒரு திருட்டு கும்பல் ஊருக்குள்ள நடமாடிட்டு இருக்கு மேடம். பல வருஷத்துக்கு முன்னாடி ஊரையே கொள்ளையடிச்சிட்டு போன மாதிரி இந்த தடவையும் அதே மாதிரி நடந்துரும்னு ஊர் மக்கள்லாம் பயப்படுறாங்க மேடம். அந்த கும்பலை மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம், நம்ம ஸ்டேஷனுக்கே பெருமை ஆயிடும். ஊர் மக்களும் நம்மள மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த திருட்டு கும்பல் பத்தி ஏதாவது தடையும் கிடைச்சதா? இல்லை மேடம், பெரும்பாலும் காட்டுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்களாம். அதுவும் முகமூடி போட்டிருக்காங்களாம். பார்த்தவங்க 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. என்னங்க, ஏன் இப்படி குறுக்க நெடுக்க நடந்துட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அம்பியா, அன்னைக்கு எஸ் கோவில்பட்டியில ஒரு ஜோசியரை பார்த்தவன், அவர் என்ன சொன்னாருன்னு ஞாபகம் இருக்கா? இருக்குங்க. பொண்ணு ஜாதகத்துல நல்லது நடக்கும், எந்த குறையும் இல்ல, மீறி ஏதாவது பிரச்சனை வந்தா பாலூற்று சித்திர போய் பாருங்கன்னு சொன்னாரு. உனக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா பாலுற்று சித்தர்னு ஒருத்தர் இருக்காரு. ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நம்ம ஊரை சுத்தி தான் அவர் எங்கேயும் இருக்காரு. அவரை நீ பார்த்தாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். கடவுளோட அவதாரம் அவரு. அவரை போய் பார்த்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு சொன்னாரு. நாம தான் இன்னும் அவரை போய் பார்க்காம இருக்கோம். அவரை போய் பார்த்தா சங்கவி பிரச்சனை சரியாயிடும்ல? ஆமாங்க, ரொம்ப நல்ல யோசனை தான். அவரை போய் பார்த்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவர்தான் எங்க இருக்காருன்னு தெரியலையே. அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவர் எங்க இருப்பாரு? அவரை நாம எப்படி போய் பார்க்கிறது? எனக்கு ஒன்னும் புரியல. நம்ம முதலாளிக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருக்கலாம். முதலாளியை பார்த்து கேட்டா எல்லா விஷயமும் தெரியும். முதலாளியும் மாப்பிளைக்கு பாம்பு கொத்துனதுல ரொம்ப மனசு சங்கடத்தில் தான் இருக்காரு.